இந்த விக்னேஷ நம்ம தேவி இப்படி போட்டு வறுத்து எடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம என் குழந்தைய யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேன். நீங்க கண்டிப்பா என் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்க மாட்டீங்க. உங்க 2 பேர நம்பி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய குடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம தேவி பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க. ஆனா தேவியையே வந்து பார்த்தீங்கன்னா, கழுத்த புடிச்சு வெளிய தள்றதுக்கு இப்போ இந்த விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தயாராக ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா விக்னேஷ்க்கு அந்த குழந்தை அப்படின்னா அவ்ளோ உயிரு. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவி மேலயும் உயிரா இருந்தா பிரச்சனையே கிடையாது. தேவி தன்னோட பொண்டாட்டி அப்படின்ற மாரி நெனச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க பிரச்சனை எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்னேஷ் இருந்துட்டு அவங்க அம்மா வேதவள்ளி பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமா சேர்த்து தான் நம்ம தேவி இப்போ மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளிய வைக்க போறாங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க அம்மா வேணும், உங்க அம்மா வேணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாரி தானே என் புள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மாவ தேடி அலைவான். என் அம்மா அதாவது என்னோட புள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, அம்மா இல்லாம இருக்கவே கூடாது. அப்படி இப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, கடைசியில வேதவள்ளி என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விடாம நம்ம தேவிய புட்டு புட்டு வைக்கிறாங்க. உண்மையிலேயே இது எல்லாமே நம்ம விக்னேஷ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாவே இருக்கு. அதுவும் இல்லாம விக்னேஷ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா நாக்க புடுங்கிட்டு சாவற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. உண்மையிலேயே நீங்கலாம் மனுஷன் தானா? இப்படி உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி, அந்த அதாவது ஒரு புருஷன்காரன் பொண்டாட்டி தப்பு பண்ணா கண்டிப்பா கண்டிக்கலாம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் என்ன தப்பு பண்ணேன்னு மட்டும் என் மேல இவ்ளோ கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிங்க. அது மட்டும் இல்லாம என் குழந்தை தான் முக்கியம். ஆனா நான் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இவ்ளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? ஏது காரணம்? அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லுங்க. அதாவது நான் அவ்ளோ பெரிய தப்பு என்ன பண்ணிட்டேன்? என் குடும்பமும் வேணும்னு நான் நெனச்சது என்னோட தப்பா? என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கையல் அக்கால இருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும் அப்டின்ற மாரி வந்து நெனச்சு, ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாங்களே, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்ச தப்பா? இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தையையும் என்னையும் பிரிக்கணும்னு நெனைக்கிறீங்களா? உண்மையிலேயே நீங்க எந்த மாரி மனுஷன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ கேவலமா நடந்துக்குவீங்க அப்டின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு கேவலமா கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தேவி சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு என்ன பண்றதுன்னு சொல்றது தெரியாம அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க உங்க அம்மா பின்னாடியே நின்னுட்டு இருக்கீங்க. உங்க அம்மா கீ குடுக்குறாங்க, நீங்க ஆடுறீங்க. அவங்க அம்மா சொல்றது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நடக்குது. அவங்க இந்த வீட்ல நான் இருக்கும்போது எவ்ளோ வந்து கொடுமைப்படுத்துனாங்கன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும்ல. அப்படி இப்படின்ற மாரி எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்றாங்க. விக்னேஷ்க்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம நீங்க நான் சொல்றத ஒண்ண மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் இப்பவே என் குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்ககிட்ட நான் ஒப்படைச்சுட்டு போயிட்டே இருக்கேன். அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது உங்களுக்கு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேதவள்ளி. அவங்கள இந்த வீட்ட விட்டு நீங்க தொரத்துங்க. அப்படி இருக்கும்போது, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு விஷயத்த செய்றேன். ஏன்னா, நீங்க என் புள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருந்து பிரிக்கும்போது, உங்க அம்மா கிட்ட இருந்து உங்கள நான் பிரிக்கக் கூடாதா? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இதுவும் அதுவும் ஒண்ணா அப்படின்ற மாரி வந்து கேட்டா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயசு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆயிடுச்சு. உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியும். அதுவும் இல்லாம, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்ற மாரி வந்து உட்காருவீங்க. ஆனா, என் குழந்தை அப்படி பேசுமா? என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா வேணுமா? அப்பா வேணுமா? நீ இப்ப புரியுமா? அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இந்த டைம்க்கு அதாவது என் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்து பொறந்து 1 வருஷம் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு டைம்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தூக்கிட்டு போறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அம்மா யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, என் குழந்தை அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்றதுக்கு, இந்த ஒரு விஷயத்துல நான் விடவே மாட்டேன். நீங்க உங்க அம்மாவ இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டு, நீங்களும் என் குழந்தைய மட்டும் இந்த வீட்ல இருக்கீங்களா சொல்லுங்க. நான் இப்பவே என் குழந்தைய உங்கள நம்பி விட்டுட்டு போறேன். உங்கள நம்புவனே தவிர ஆனா, இவங்க அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, நான் நம்பவே மாட்டேன். இவங்க கண்டிப்பா என் குழந்தைய கொன்னு கூட போட்டுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விக்னேஷ் இருந்துட்டு, "நீ நெனச்ச மாரிலாம் நடக்காது." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, "ஆமா, நீங்க நெனச்ச மாரி நடக்காது. நான் எந்த ஒரு காலத்திலயும் நடக்க விட்டுறவே மாட்டேன். இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் குடுப்பேன். உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஜெயில்ல தூக்கி போடுறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். என் குழந்தைக்காக நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தேவை இருந்துட்டு, நீங்க நெனைக்கிற மாரியோ, இல்ல உங்க அம்மா நெனைக்கிற மாரியோ, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சொத்துக்காகவோ, பத்துக்காகவோ வந்து இங்க வந்து நிக்கல. என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்ற மாரி தான் நிக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பாவால குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, குடுக்க முடியும். ஆனா, அந்த மாரி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல நடக்காது. ஏன்னா, ஏற்கனவே எப்படா வந்து பார்த்தீங்கன்னா, என் குழந்தைய கொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, இந்நேரம் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் செய்யவே மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.